மே 18 இன்றைய தமிழ் யங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டை ரொம்பவே உள்வாங்கி தேடி போயிருக்காங்க. டிவிகேயோட வெற்றியா இருக்கட்டும், இது என்டிகே vs டிவிகே அப்படின்ற ஒரு எழுச்சியா இருக்கட்டும், அது பின்னாடி இருந்த யங்ஸ்டரோட தனித்தனி பாதையா இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில இன்னைக்கு இது உலகத்துக்கு முன்னாடி போய் நிக்குதுன்னா அதுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். காலகட்டத்தில் இந்த சிட்டுக்குருவியோட கூடு ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த சிட்டுக்குருவியும் இந்த கழுகுகளும் ஒன்னாதான் இருந்தாங்க. அந்த கூட்டுருக்குல சிட்டுக்குருவி கழுகை விட நல்லா முன்னேறும் போது பொறாமையா வன்மமா என்னன்னு தெரியல, இந்த கழுகுகள் சிட்டுக்குருவிகளை அடிக்க ஆரம்பிச்சாங்க, உரிமைகளை பிடுங்க ஆரம்பிச்சாங்க. இந்த வழிகளை தாங்க முடியாம அதுலேருந்து ஒரு ஆண் சிட்டுக்குருவி வெளியாகி பெரிய கழுகு கூட்டங்களை அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா காலம் என்னைக்குமே பாத்தீங்கன்னா கரெக்டா நேரா போகாதுல. அப்படி நேரா போகாத ஒரு சூழ்ச்சியில இந்த சிட்டுக்குருவிகள் எல்லாமே ஒரு நாள் அழிக்கப்பட்டது. இந்த சிட்டுக்குருவிகளை இந்த கூட்டுக்கிட்ட வந்துருங்க, உங்களை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன், உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. நம்பி நம்பி ஏமாந்து போன இந்த சிட்டுக்குருவிகளும் அவங்களோட அந்த பேச்சு நம்பி அவங்க சொன்ன அந்த கூட்டுக்கிட்ட போனாங்க. ஆனா போன பிறகுதான் தெரியுது அது அவங்களை காப்பாற்ற வந்த இடம் இல்லை, அவங்களோட அடியோடு அழிக்கப்பட்ட ஒரு கூண்டுன்னு. அந்த கூண்டிலே வைத்து அந்த சிட்டுக்குருவிகளை ஈவு இறக்கம் இல்லாம இந்த கழுகுகள் வேட்டையாடினாங்க. வேட்டையாடும் போது பல நாட்டுல இருக்கிற சிட்டுக்குருவி கத்த மட்டுமே முடிஞ்சதை தவிர வேற எதுவுமே பண்ண முடியாம கைகள் கட்டி போடப்பட்டது. ஒவ்வொரு மே 18 இந்த சிட்டுக்குருவிகளை நினைத்து உலகம் எங்கும் இருக்கிற சிட்டுக்குருவிகளும் அவங்களுக்காக வருந்திக்கிட்டு தான் இருந்தாங்க. கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பக்கத்து கூடு, அந்த கூட்டுல ஒரு ஃபேமஸான சிட்டுக்குருவி ஒரு தலைவனா ஆகுது. அது பின்னாடி பாத்தீங்கன்னா யங் சிட்டுக்குருவிலாம் அவர் பின்னாடி நிக்குது. இந்த சைட்டு பாத்தீங்கன்னா இந்த ஐடியாலஜி பிடிச்ச சிட்டுக்குருவிகள் இருக்காங்க. ஆனா இதுல பாதை வெவ்வேறா இருந்தாலும் சிட்டுக்குருவி தான். இந்த உணர்வு நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டிய உணர்வு. அந்த உணர்வு அரசியல் ஆகக்கூடாது. பாதை வெவ்வேறா இருந்தாலும் மனம் ஒன்றுபட்டு சிட்டுக்குருவி இனங்கள் எல்லாம் ஒன்னா இருக்கணும், ஒன்னா போராடணும், என்னைக்கும் ஒன்றா இருக்கணும். அரசியல் களம் வேறாக இருந்தாலும் உணர்வு ஒன்று, இனம் ஒன்று. நன்றி, வணக்கம்.